விஷ்ணுவின் அவதாரங்களில் 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். இவர் ஒரு மரணமில்லாதவர் அப்படின்னே கருதப்படுறாரு. இன்றும் அவர் மகேந்திரகிரி மலையில் தவம் செய்து கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுது. பிருகு வம்சத்தை சேர்ந்த ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவி ஆகியோருக்கு 5வது மகனாக பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் ராமன். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து அவர்கிட்ட இருந்து ஒரு கோடரிய பரிசா பெறுறாரு. அதற்கு அப்புறமா தான் இவர் பரசுராமன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஒரு முறை ஜமத்கனி முனிவர் கோபத்தில் தன்னுடைய மனைவியை கொல்ல சொன்னபோது மற்ற மகன்கள் எல்லாம் மறுத்துடுறாங்க. ஆனால் பரசுராமர் மட்டும் தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு தன் தாயின் தலையை துண்டிக்கிறாரு. தந்தை வரம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பரசுராமர்கிட்ட கேட்கும்போது மீண்டும் தன் தாயை உயிர்ப்பித்து தரும்படி கேட்டு தன் தாயை மீட்கிறாரு. அந்த காலத்தில் கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ற பலம் பொருந்திய மன்னன் ஒருத்தர் இருக்காரு. அவர் 1000 கைகளை உடையவர். ஒரு முறை ஜமதக்னி முனிவர் ஆசிரமத்துக்கு வந்தபோது அங்குள்ள காமதேனு பசுவின் மகிமையை கண்டு அதை கவர்ந்து செல்ல முயற்சி செய்கிறாரு அர்ஜுனன். முனிவர் அதை மறுக்கவும் அவரை கொன்று பசுவை தூக்கிட்டு போறாரு கார்த்தவீரிய அர்ஜுனன். தன் தந்தையை கொன்ற மன்னனை பழிவாங்க பரசுராமர் ஒரு சபதம் எடுக்கிறாரு. அவர் தன்னுடைய கோடரியால கார்த்தவீரிய அர்ஜுனனின் 1000 கைகளையும் வெட்டி அவனை கொல்றாரு. தர்மநெறி தவறி மக்களை துன்புறுத்திய 21 தலைமுறை மன்னர்களையும் பூமியிலிருந்து அழித்தார். இறுதியில தான் வென்ற நிலங்களை முனிவர்களுக்கு தானமாக அளித்துவிட்டு தவம் செய்ய போறாரு. பரசுராமர் கோபக்காரராக தெரிந்தாலும் அநீதி இழைக்கும் அதிகாரத்தை அளிப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. பரசுராமர் இப்போதும் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுறதால அவர் கிருஷ்ண அவதாரத்திலும் குருவாக தோன்றுவார்.